5 seconds left. Begin. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பங்கு கொள்ள வாய்ப்பளித்த தங்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த வகையில் முதலில் ஒரு விஷயத்தை அவையின் கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டுள்ளேன். நமது மாநிலத்தில் விவசாயிகளின் முதுகெலும்பாக இருப்பது கிராமப்புற கூட்டுறவு சங்கங்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது நாட்டு மக்களின் பசியை போக்குவதற்காக அல்லும் பகலும் உழைத்து வரும் நம் விவசாயிகளுக்கு வலது கரமாக செயல்படுவது இந்த வங்கிகள் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். நமது மாநிலம் நெல் உற்பத்திக்கு பெயர் போன மாநிலம் ஆகும். எனினும் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த நிலைமையை நாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த காலகட்டங்களில் அரிசி உணவை விட சிறு தானிய உணவே ஏழை எளிய மக்களின் அன்றாட உணவாக இருந்தது என்பதை நான் அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகின்றேன். மேற்கத்திய நாகரிகத்தின் வளர்ச்சியால் இவை படிப்படியாக குறைந்து அரிசி என்பது பிரதான உணவாக மாறிவிட்டது. தற்போது பல்வேறு விஞ்ஞான ஆய்வுகளின் அடிப்படையில் சிறு தானியங்களின் சிறப்புகளும் மருத்துவ குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்பட துவங்கியுள்ளன. மேலும் நெல்லை விட சிறு தானிய உற்பத்திக்கு தண்ணீர் குறைவாகவே தேவைப்படும். அதே நேரத்தில் நமது நாட்டிலுள்ள தட்ப வெப்ப சூழலையும் பூச்சி தாக்குதலையும் சிறு தானிய வகைகள் நல்ல முறையில் எதிர்கொண்டு வந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். எனவே இனிவரும் ஆண்டுகளில் சிறு தானிய வகைகளை உற்பத்தி செய்யும் விவசாயிகளுக்கு ஊக்கமளிக்கும் திட்டங்களை கொண்டு வருவது பற்றி ஆலோசனை செய்ய வேண்டுமென்று நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுடைய விருதுநகர் மாவட்டத்தில் அறுவடை காலம் முடிந்த பின்னர் உணவு தானியங்களை பாதுகாப்பதற்கென சேமிப்பு கிடங்குகள் இல்லை என்பதை இந்த மாமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அதேபோல பொது விநியோக திட்டத்திற்கு தேவைப்படும் உணவு பண்டங்களை சேமிக்கவும் போதிய கிடங்குகளை அமைத்து தர வேண்டுமென்று கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். இது சம்பந்தமாக மற்றொரு விஷயம் குறித்தும் அரசு ஆழ்ந்த யோசனை செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். அதாவது தற்போது சேமிப்பு கிடங்குகளில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே உள்ளனர். இதனால் உணவு பொருட்களை கையாள்வதில் மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே போதுமான அளவில் பணியாளர்களை நியமிக்க ஆவண செய்ய வேண்டுமென்று மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் கிராம பகுதிகளில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டம் இதே மன்றத்தில் அறிவிக்கப்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அதேபோன்று முதியோர் மற்றும் மாற்றுத் திறனாளிகளுடைய வீடு தேடிச் சென்று ரேஷன் பொருட்களை வழங்க வேண்டுமென்று அன்போடு அரசை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து நடமாடும் விற்பனை நிலையங்கள் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இயங்கி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நகர் பகுதிகளில் மட்டுமே இவை உள்ளன. எனவே இவற்றை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்த வேண்டுமென்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வருகின்ற திருநங்கைகளின் வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தனியே குடும்ப அட்டைகளை வழங்கிய அரசுக்கு நன்றி பாராட்ட விரும்புகிறேன். இறுதியாக பொது விநியோக கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதில் உள்ள எடை குறைப்பு பிரச்சினைகளை தவிர்க்க அவற்றை சிப்பம் செய்து வழங்க வேண்டுமென்று
கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்பீடு வேணும், பட் வித் அக்யூரசி. தட்ஸ் த ரியல் சேலஞ்ச். நீங்கள் அதை முடிக்க டெஃபினெட்லி கேப்பபிள்.